ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் சத்யவன் சாவித்திரி கதைகளில் கடைசி பகுதியான பத்தினி பெண்களின் தெய்வம் சாவித்திரி வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் யமன் வந்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சத்யவானுமே மரத்தில் இருந்த கனிகளை பறிக்க முயற்சி செய்யும்போது திடீர்னு தலையில் கை வச்சு கீழே உட்காந்துடுறாரு. அவங்கள பார்த்ததுமே சாவித்திரி பதறி போயிட்டாங்க. ஒரு பக்கம் யமன் வராரு, இன்னொரு பக்கம் கணவனின் மயக்க நிலை அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சாவித்திரி கேட்குறாங்க. உடனே சத்யவான் மயங்கி அவங்களுடைய மடியிலே சரிஞ்சிடுறாரு. யமனும் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஒரு கையில் பாசக்கயிறு, இன்னொரு கையில் கதாயுதம், சிவப்பு பட்டாடை உடுத்திட்டு மார்பில் ஆரம், தலையில் கிரீடம்னு கம்பீரமாக காட்சியளிக்கிறாரு. யமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய தோற்றம் இருந்தது. சாவித்திரி யமனை பார்த்து நடுங்கிறாங்க. யமனும் பாசக்கயிறை சத்யவான் மேலே நோக்கி வீசுகிறாரு. சத்யவானோட உயிர் பிரியுது. யமன் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ சாவித்திரி நில்லுங்க எஜமாரே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே யமனுக்கு அப்போ தான் உணர்றாரு, சாவித்திரி கண்ணுக்கு தன் உருவம் தெரியுது அப்படின்னு. ஆச்சரியத்தோட என் உருவம் எப்படி உன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. சாவித்திரி சொல்கிறாங்க, நான் ஒரு பதிவிரதை, காயத்ரி மந்திரத்தை தினமும் 1000 வாட்டி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏகாதசி, துவாதசி, திரையோதசியின் திதிகளில் நான் விரதம் இருக்கேன். இதனால் தேவர்களில் பார்க்குற பாக்கியம் எனக்கு இருக்குது அப்படின்னு விளக்கமாக சாவித்திரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நீ பல்லாண்டு காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. உடனே சாவித்திரி, அமங்கலியாக நான் பல்லாண்டு வாழ்ந்து என்ன பயன், என் கணவனோட வாழ்கிறதானே எனக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாது. நான் என்னோடய கடமையை தான் செஞ்சுருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிறப்பும் இறப்பு அப்படிங்கிறது விதிப்படி தான் நடக்கும். பிறப்புக்கு காரணம் பிரம்மா, இறப்புக்கு காரணம் நான் தான். அதனால் என்னோடய கடமையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு யமன் சொல்கிறாரு. எது கடமை? ஒரு சின்ன உயிரை, அதிலும் தாய் தந்தையருக்கு தொண்டாற்றும் ஒரு அரிய உயிரை இப்படி ஒரு இளம் வயதில் கவர்ந்துட்டு போகிறது தான் உங்கள் கடமையா அப்படின்னு சாவித்திரி கேட்குறாங்க. என்ன செய்ய, அதுதான் உன் கணவனோட விதி. விதியின் மேலே பழி சொல்ல முடியுமா? உன் பாச உணர்ச்சி இப்படியெல்லாம் பேச வைக்குது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னா நீ வரம் கேள், உன் கணவன் உயிரை தவிர நீ எதை கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு யமன் சொல்கிறாரு. அப்படின்னா என் கணவரின் தந்தைக்கு அவர் இழந்த கண்களை திரும்ப தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யமனுமே தாராளமாக இப்போயே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சாவித்திரி தொடர்ந்து பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி பார்த்த யமன், எதுக்காக இப்படி பின்னாடியே வர்ற? நீ கேட்ட வரத்தை தான் நான் கொடுத்துட்டேன்ல, இன்னும் என்ன வேணும் அப்படின்னு யமன் கேட்குறாரு. நான் எங்கே கேட்டேன்? நீங்களாம் வரம் தரதா சொன்னீங்க, அதனால தான் நானும் கேட்டேன். ஆனால் அது நான் எதிர்பாராத வரம், எதிர்பார்க்கறது தான் வேணும் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு யமன் கேட்குறாரு. என் கணவன் தந்தையான துய்மத் சேசன் இழந்த அந்த மந்தார தேசத்தை நீங்கள் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லது, அப்படியே ஆகட்டும், அந்த வரத்தையும் கொடுத்துட்டு யமன் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சாவித்திரி வலியை மறித்து எருமை முன்னாடியே போய் நிற்கிறாங்க. இதை பார்த்த யமன், இதெல்லாம் நல்லதே கிடையாது, என்னோட கடமையை செய்ய தடுக்கிறது ரொம்ப தவறான செயல், உன்னையும் நான் தண்டிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, அவரை தயவு செய்து விட்டுருங்க, அவருக்கு பதிலாக என்னோட உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சாவித்திரி எவ்வளவோ சொல்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே யமன் சொல்கிறாரு, சரி போகட்டும், 3வது வரத்தையே நீ வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்னோட தந்தை அஸ்வபதி எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா தனிமையில் ரொம்ப வாடுறாரு, அவருக்கு புத்திர பாக்கியம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யமனுமே, அப்படியே ஆகட்டும், 1க்கு 100 பேர் உன் தந்தைக்கு பிறப்பாங்க, போதுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சாவித்திரி, போதாது, இன்னும் ஒரே ஒரு வரம் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உன் கணவன் உயிரை தவிர நீ எதனாலும் கேளு, உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. வாக்கு மாற மாட்டீங்களே அப்படின்னு சாவித்திரி கேட்குறாங்க. நான் சூரியனின் புத்திரன், கடமை காரணமாக தான் நான் யமனா வேலை பார்க்குறேன், ஒருபோதும் வார்த்தை தவறவே மாட்டேன், நீ விரும்புகிற வரத்தை கேளு அப்படின்னு யமன் சொல்லிடுறாரு. நல்லது, என்னோட குலம் பெருகணும், அதனால் பலமும் சக்தியும் உள்ள 100 புத்திரர்கள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யமன், அப்படியே ஆகட்டும், இனியாவது நீ திரும்ப போயிடுவேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் திரும்ப போகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். பதிவிரதையான நான் 100 பிள்ளைகளை பெற்று வாழ்ந்திட கணவர் வேண்டுமே, அவர் இல்லாமல் பிள்ளைகள் எப்படி பிறப்பாங்க? அதனால் என் கணவன் உயிரை திரும்ப கொடுங்க, நீங்கள் தந்த வரத்தோட உங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள் சொல்லிவிட்டு நான் திரும்ப போயிடுறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. யமனுமே சாவித்திரியோட அந்த விடாமுயற்சியும் புத்தி சாதுரியத்தையும் பார்த்து வியந்து போயிட்டாரு. உடனே பாச கயத்தில் சிக்கின விதேக தேகத்தை விடுவிக்கிறாரு.
அது வனத்தில் இருந்த சத்தியவானின் தேகத்துக்குள்ளே போய் சத்தியவானும் எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. இதை பார்த்த சாவித்திரியும் ஆனந்த கண்ணீரோட யமதர்மனுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. சாவித்திரி, நீ ஒரு பதிவிரதை புத்திசாலி. உனக்கு 100 புத்திரர்கள் கிடப்பாங்க. உன் கணவன் 400 ஆண்டுகள் வாழ்வான். விதிப்படி அவன் இறந்து போயிட்டான். அதே சமயம் உன் மதியால் உயிரும் கிடச்சிடுச்சு. இது அவனை பொறுத்த வரைக்கும் மறுபிறப்பு. இனி வர்ற காலங்களில் பத்தினி பெண்களின் தெய்வமாவாய். உன்னை எண்ணி விரதம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீ எண்ணியது போலவே நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு யமன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சத்தியவான் சாவித்திரி கதை பிடிச்சிருந்ததா? இனி வர்ற வாரங்களில் நம்ம வேறு ஒரு ஆன்மீக கதைகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.